ஹலோ கைஸ், இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னச்சுன்னா, கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கொரியாவுக்கு வந்து 3 வருஷம் முடிக்கவங்க இப்போ இருந்து பார விசா இணைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அடுத்து ப்ரொஃபஷனல் விசா E7க்கு மாற்றுறதுக்கு 3 வருஷம் முடிய மாற்றிக்கொள்ளலாம். ஷார்ட்டாக சொல்லுங்கள், 3 வருஷம் முடியே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம அந்த 2 வருஷம் பீரியடுக்குள்ளுக்கும் லெவல் டெஸ்ட் சொல்லி ஒரு டெஸ்ட் எழுதி கொடுக்கணும். ஸோ அதை அப்ளை பண்ணுறது நானும் நான் வந்து 3 வருஷம் முடியுது. ஸோ அதால் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு சரியான ஒரு கிளியரன்ஸ் இல்லை. 3 வருஷம் கொரியாவிட்ட எங்களோட ஊர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு ஸோ அவங்க எக்ஸாம்ஸ் பண்ணவங்க கேட்டு விசாரிக்கணும். ஸோ அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் செல்லாங்க. அதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட ஒரு வெப்சைட் இருக்குது, சொசைட்டி நெட்னு சொல்லி. அதில் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணணும். நான் மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாம் கொரியன் லாங்குவேஜில் இருக்கிறதால ஸோ அதில் தெரியாத நிறைய இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே இருக்குது. அதோட இன்னொரு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரித்து எப்படி இன்னொரு வழி இருக்குது எப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியாது. கொரியாவில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த ஃபாரின் சப்போர்ட் சென்டர்ஸ் சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்குது. இப்போ நான் கொரியாவில் இங்கோங்கிற இடத்துல இருக்கிறதால இங்கோன் அந்த ஃபாரின் சப்போர்ட் சென்டர் ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த வீக் எனக்கு நைட் ஷிஃப்ட்ங்கிறதால நான் என்ன செஞ்சேன்னா, அந்த ஃபாரின் சப்போர்ட் சென்டர்ஸ்க்கு வந்து ஸோ அதுலேயும் நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான பிரச்சனை இருந்துச்சுன்னா லாங்குவேஜ் பிரச்சனை. நம்ம அந்த ஃபாரின் சப்போர்ட் சென்டர்ஸுக்கு போனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களோட சொந்த லாங்குவேஜ்லேயே செஞ்சு கொடுக்குறதுக்கு இருக்காங்க. உதாரணத்துக்கு மியான்மார் லாங்குவேஜில், வியட்நாம் லாங்குவேஜில், தாய்லாந்து லாங்குவேஜில், பங்களாதேஷ் லாங்குவேஜில், அப்படி நிறைய நாட்டுக்கு அவங்க லாங்குவேஜ்ல இருக்கு. நம்ம ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸுக்கு வர பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்ரீலங்கன்ஸ் லாங்குவேஜ்லையும் இருக்காங்க. ஆனால் அது எல்லா நாள்லையும் இருக்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் இருக்குது, அந்த நாள் தான் அந்தந்த நாட்டுக்குரியவங்க இருப்பாங்க. ஸோ கட்டாயம் நமக்கு ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸுக்கு இருக்கிற ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுகிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்று சிங்கள லாங்குவேஜ் தெரியணும், அப்படி இல்லாட்டி கொரியன் ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு தெரியணும். ஸோ நான் இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீலங்கன் அவங்க இன்றைக்கி எலவுட்னா இன்றைக்கி அவங்க டே இல்லை. நானும் சும்மா போய் விசாரிக்க அப்படின்னு சொல்லி வந்தோம். இன்றைக்கி அவங்களுக்குரிய அந்த டே இல்லாததால் பிலிப்பினிஸ் ஒரு லேடி தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் இப்படி தான் கேபி லெவல் எக்ஸாம் செய்யணும். நான் கொரியன் லாங்குவேஜ் அளவு ஏழுங்கிறதால கொரியன் லாங்குவேஜில் பேசி ஸோ அவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணி தந்தாங்க. இந்த இருக்குது நமக்குரிய ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் அவங்களை கிரியேட் பண்ணி தந்தாங்க. நம்மளோட கொரியன் ஐடியை கொண்டு போனால் அவங்க நம்ம ஐடியை பார்த்து நமக்குரிய இதை எட் பண்ணி. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு வருஷத்துல அந்த எக்ஸாம் 3 தடவை நடக்கும். 3 வருஷத்தில் 3 தடவை நடக்கும் அந்த லெவல் டெஸ்ட் எக்ஸாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு 1 மாதம் அப்ளை பண்ணிட்டாங்க, 12 மாதம் அப்ளை பண்ணி 1 மாதம் இப்போ போயிட்டு இருக்குது. 2வது இது 5 மாதம் ஸ்டார்ட் ஆகும். நானும் சேர்த்து பார்த்ததில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததில் 5 மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதால் நாளைக்கு 2 மாதம் 24ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் போட்டோ அதை பற்றி ஒரு அப்டேட்ஸும் தாரேன். கட்டாயம் நாளைக்கு இப்படி டைம் செய்ய விருப்பம் இருக்கிறவங்க லெவல் டெஸ்ட் செய்ய விருப்பம் இருக்கிறவங்க நாளைக்கு டைம் கிடைச்சா நீங்கள் போய் அப்படி உங்களுக்கு தெரியாட்டி அந்த உங்களோட ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபாரினர் சப்போர்ட் சென்டரில் போய் அப்ளை விசாரித்து அப்ளை பண்ணி கொள்ளலாம். அப்போ இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் முறை தெரிஞ்சால் நீங்கள் சொசைட்டிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் மைக்கும் கொண்டு வரல, இன்றைக்கு திடீர்னு மாதிரி வந்ததாலே ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, நம்ம தெரிஞ்ச விஷயம். ஸோ அதால் இந்த பஸ்ஸுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தால் அந்த கேப்புக்காக நான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, கொரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த விரும்பினா நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கொரியா பற்றின விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சு கொள்வது நம்ம சால்வ் பண்ணிங்க. ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் நிறைய கொரியா பற்றி நிறைய தெரியாத விஷயங்களை நானும் தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கும் தெரியப்படுத்துறது காத்திருக்கேன். ஸோ see you in the video.